ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ஒரு அனிம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எபிசோட் 1 and 2 ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்கனால நம்ம ரெண்டுமே தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், அதுவும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ போன சீசனோட எண்டிங்கில் நம்ம ரூடியஸ் அண்ட் ஏரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருப்பாங்க. பட் நம்ம ரூடியஸ் ஏரியஸோட பவர்ஃபுல்லாக இருப்பான். அதாவது ஏரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் ஏரியஸ் தான் சொல்லுவாங்க, நம்ம ஏரியஸ். ஸோ இவன் வந்து ரூடியஸ். ஸோ ரூடியஸும் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட லவ்வர்ஸ் அண்ட் க்ளோஸ் மாதிரி தான். ஸோ இவங்க பர்த்டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் டச்சிங் கிச்சிங்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் இந்த நாள். ஸோ இந்த நாள் தான் நம்ம ஏரியஸோட பர்த்டேவாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேரும் கடைசியாக இருக்க ஒரு நாள். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஏரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூடியஸ் கம்பேர் பண்ணுறப்ப பவர்ஃபுல் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பா. ஸோ எப்பயுமே நான் வந்து ரூடியஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கறனால ஸோ அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணுறதுக்காக அவனை விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிடுவா. ஸோ ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போயிடுவா. ஸோ போயிட்டு ஒரு 10 வருஷமும் லைக் 8 or 5-6 years கழிச்சு தான் வருவா. சீசன் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வருஷம்லாம் வந்து ஓடிடும். பட் அந்த கேப்பில் நம்ம ஏரியஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில் காமிச்சிருக்காங்க. இந்த 7 வருஷ கேப்பில் ரூடிஸ் என்ன பண்ணா அப்படிங்கிறத சீசன் 2லேயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக போயிருப்பான். அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா அவன் இழந்துருவான். பட் அவங்க அம்மாவை காப்பாற்றிடுவான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு மெமரி லாஸ் ஆகிரும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே இருக்கான். ஸோ அந்த கேப்பில் நம்ம ஏரியஸ் என்ன பண்ணா அப்படிங்கிறத இந்த ஒரு 2 எபிசோடில் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எரிஸ் அண்ட் நம்ம கிலைன் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜோ மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிலைனோட மாஸ்டர் இருக்கிற இடம். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அனிமில் ஏகப்பட்ட ஸ்வாட் கார்ட்ஸ், ஸ்வாட் செயின்ட்டு, ஸ்வாட் கிங், ஸ்வாட் எம்பரர் அந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. ஸ்வாட் கார்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய டைட்டில். ஸோ இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. நம்ம கிலைனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட தான் கற்றுருக்கா. ஸோ மாஸ்டர் நம்ம எரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமா, எனக்கு பேர் சொல்றதுக்குலாம் நேரம் இல்லை, உன்ன மாதிரி சின்ன பசங்க கிட்ட எனக்கு பேசிட்டு இருக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கோவப்படுவாங்க. ஒரு ஸ்வாட் கார்டு கிட்ட இப்படியா பேசுவ, அவர் கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்கு என்ன, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். பரவாயில்லையே, உன் கண்ணில் ஒரு வெறி தெரியுது, அப்போ நீங்கள் யாரையோ கொல்றதுக்காக தான் இங்கே ட்ரெயின் பண்ண வந்திருக்க, சரி யாரை கொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஏரியஸ் சொல்கிறா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் கார்டான ஆஸ்ட்ரேட்டை கொலை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியஸ் சொல்கிறா. இந்த டிராகன் கார்டு யாருன்னு கேட்டிங்கன்னா சீசன் 2ல் நம்ம ரூடிஸையும் நம்ம ஏரியஸ் கூட இருந்தவன ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ரூடிஸும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பான். ஸோ நம்ம ஏரியஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவனை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவாங்க. ஏன்னா டிராகன் கார்டுங்கிறது ஒன்றும் பெரிய லைக் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள். அப்பதான் நம்ம இவன் சொல்றான், கேல் சொல்றான், ஆமா அவனை கம்பேர் பண்றப்ப நானும் ரொம்ப சின்ன பையன் தான், நீ சொன்னது கரெக்ட் தான். ஸோ இப்போ நீங்க வந்திருக்கிறது அவனோட பிளட்டுக்காக, அதாவது அவனை கொல்றதுக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, சரி சரி யார் வேணா வாய் பேசலாம், உன்னோட திறமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். ஸோ இவன் தான் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு கம்மியான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூட நீ சண்டை போடு, உன்னோட திறமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேல் சொல்ல உடனே அந்த சின்ன பையனை கூப்பிடுறாங்க. ஸோ இவன் தான் அந்த டோஜோலேயே ரொம்ப சின்ன பையன் இவன் தான். ஸோ அவன் கூட சண்டை போடுறதுக்காக ஒரு உட்டன் ஸ்டிக்கை கீழே போடுறாங்க. நம்ம ஏரிஸ் அதை எடுக்கிறா, ஸ்டார்ட்னு சொல்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை அட்டாக் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறா நம்ம ஏரிஸ். கிட்டத்தட்ட இவளுக்கும் அந்த சின்ன எனக்கு ஒரே வயசு தான். பட் ஸ்டார்ட்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவள் அடிச்சு போட்டுறா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம கேல் பரவாயில்ல நல்லா தான் சண்டை போடுற, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீனா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா. ஸோ அவள் கூட சண்டை போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல் சொல்கிறான். நீ தான் அடுத்து நெக்ஸ்ட்டு நீ வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்ல நீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி சொல்கிறான். நீனாவான்னு தெரியல, நான் நீனானே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல் ஓகே, போன தடவை நீ வந்து ஸ்டார்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிட்டேன், பட் இந்த தடவை நீங்கள் 2 பேரும் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கப்புறம் அட்டாக் பண்ணணும், நீ எப்படி அட்டாக் பண்ணுற அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேல் சொல்ல. ஸோ இந்த தடவை நம்ம ஏரியஸ் வெயிட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்னு சொல்கிறாங்க. ரெஃப்ரி சொன்ன வேகத்திலேயே நம்ம ஏரியஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அட்டாக் பண்ணுறா. பட் இந்த தடவை கவுண்டனுக்கு அப்புறமா தான் அட்டாக் பண்ணுறான். பட் இந்த ஒரு சமயத்தில் அவரோட ஸ்வாட் கீழே விழுந்தது கூட கண்டுக்காம அவன் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சே நம்ம நீனாவை அட்டாக் பண்ணி அடிச்சு பொழந்து எடுக்கிறா. ஸோ அவளோட ஸ்வாட் தான், அதாவது நம்ம ஏரியஸோட ஸ்வாட் தான் அந்த இடத்துல உடஞ்சது. பட் இருந்தாலும் உடஞ்சதெல்லாம் கண்டுக்காம டப்புன்னு நம்ம நீனாவை அடிக்க ஆரம்பிக்கிறான். மேலே ஏறி உட்காந்து செம வெறித்தனமா அடிக்கிறா. ரெஃப்ரி போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடிக்கிறா. ரெஃப்ரி போதுன்னு சொன்னோடனே எந்திரிச்சு போறா. அவங்க பார்த்தா நீனா வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து கிடக்கு. அடித்த வேகத்தில் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மூத்திரமே வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம நீனாவோடது வுட்டன் ஸ்பாட் கிடையாது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்பாட் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஏரிஸ் என்ன இங்க இருக்கவங்கள ரொம்ப சாஃப்ட் தான் போலயே, இதை வச்சுட்டு கூட என்னை டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதை பார்த்துட்டு உடனே கேர்ள் பரவாயில்ல நான் உன்னை ரொம்ப குறைச்ச இடம் போட்ட போல, சரி வா இப்போ நீ ஏன் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வரோம். ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் எதுக்காக மாஸ்டர் போறீங்க, நாங்கள் வேணா போட்டுவோம் சைடில் இருக்க 2 பேர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அதை பார்த்த உடனே நம்ம ஏரியாஸ் உடனே பேக் அடிச்சிடுறா. ஏன்னா அவன் வரதை பார்த்தாலே அவளுக்கு ஒரு ஆறா ஃபீல் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு பயந்து பேக் அடிச்சிடறான். உடனே நம்ம கேர்ள் சொல்கிறான் ஒன்றும் பயப்படாத, நான் ரொம்ப ஈஸியாக தான் உங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே உங்ககிட்ட ஸ்குவாட் ரொம்ப நல்லா இருக்கு, அது ஜூலியன்ஸோட ஒர்க் தான், ஜூலியன்ஸோட மாஸ்டர் தான் அதை கிராஃப்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா நான் இதை மிகார்ல இருந்து நான் இதை கிராஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏரிஸ் சொல்ல, ஒன்னே கால் இங்க பாத்தியா என்கிட்டயும் ஒரு ஜூலியனோட ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பாடை மேக் பண்ணவங்க ஜூலியன் போல, அதனால அந்த ஜூலியன் ஸ்பாடுன்னு வந்து என்ன சொல்றாங்க போல. ஸோ உடனே நம்ம ஏரிஸ் ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறா. பட் பார்த்த வேகத்துல உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேகமா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வேகமா போறா. பட் போறப்ப நம்ம கேல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுறா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஃப்ரீஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்றான் நம்ம கேல். ஸ்லாஷ் பண்றதுலேயே அவள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க அடிக்கப்படுறா. பறந்து போய் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே போய் விழுந்துடுறா. இப்படி பறந்துட்டு போய் உழுக உடனே நம்ம கிளைன் வந்து பார்த்தீங்கன்னா எரிஸை காப்பாற்றுறதுக்காக ஓடுறா. ஏன்னா நம்ம எரிஸோட நைட் தான் நம்ம கிளைன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவளை பார்த்துக்கிறது இவளோட பொறுப்பு தான். அதனால் ஓடி போய் பார்க்குறான். 2 பேருமே பார்க்குறாங்க. நம்ம எரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எந்திரிக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம கேல் ஓகே கிளைன் உடனே அவளுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு, இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவளை நான் ஸ்பாட் செயின்ட்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அவளுக்கு அந்த ஒரு ஸ்பாட் செயின்ட்டுங்கிற ஒரு டைட்டில் நம்ம ஏரிஸ்க்கு நம்ம கேல் கொடுக்குறான். இந்த டைட்டில் கொடுக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன மாஸ்டர் ஸ்வாட் சைட்டுங்கிற ஒரு டைட்டில் நீங்கள் என்ன வந்தோடனே அவளுக்கு எடுத்து கொடுக்குறீங்க, பிளேட் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யார் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே ஸ்வாட் சைட்டுங்கிற அந்த ஒரு பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும், அந்த ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க உடனே நம்ம கேல் கோவப்படுறான். நீ என்ன பார்த்தியே பார்க்கலையா, அவள் பிளேட் ஆஃப் லைட்டை மாஸ்டர் பண்ண 2 பேர்த்த தோக்கடிச்சிருக்கா. அதாவது அவள் தோக்கடிச்ச 2 பேருமே பிளேட் ஆஃப் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அது போதாதான் அவளை ஸ்வாட் சைன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க உடனே நீங்கள் சொன்ன சரிதான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த நாளில் இருந்து நமக்கு ஏரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலே ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ லைக் டோஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஏரிஸ் நல்லா அடி வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம கேல் என்ன அவ்வளோதான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தில் அப்படியே வேன் கத்திட்டு போய் அட்டாக் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் நம்ம கேல் மறுபடியும் அவளை டிஃபீட் பண்ணிட்டு அப்புறமே சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட மைண்டை நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எம்டியாக வச்சுக்கணும். உன்னோட ஸ்பாடை நீ எடுக்கிறப்ப நீ எப்பெல்லாம் ஸ்பாடை எடுக்கிறியோ அப்போ மைண்டு எம்டியாக இருக்கணும். உனக்கு யோசிக்கிறதுன்னு தோணுதுன்னா நீ சண்டை முடிச்சுட்டு நீ பொறுமையா போய் உட்காந்து நல்லா யோசிச்சு முடிச்சிரு. பட் மறுபடியும் நீ ஸ்வாடை எடுத்த அப்படின்னா உன்னோட மைண்ட் எம்டியா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தத்துவத்தை சொல்றான். அதை பார்த்துட்டு நம்ம நைனாவும் அங்கே அந்த டோஜாவில் தான் கேட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ஏரிஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம ஏரியாஸ் டிவைட் பண்ணால, அதனால இவங்க 2 பேருக்குமே நம்ம ஏரியாஸ் மேலே ஒரு கிரட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அவள் அந்த இடத்துல கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி புள்ளி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஏரியாஸ் அதை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டா. அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை ஸ்விங் பண்ணிகிட்டே இருப்பாள், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாமே இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சாப்பாடு தண்ணி அதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்திக்காமல் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கா. எப்படி மாஸ்டரால் மட்டும் அவ்வளோ வேகமாக ஸ்வாடை ஸ்விங் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப லைக் இரவும் பகலுமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் ப்ராக்டிஸ் பண்ண அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது அவளுக்கு தெரியுது. பட் மாஸ்டரோட அளவுக்கு அவளால் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல, அந்த ஸ்வாட் ஸ்விங்கை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. இது எல்லாருமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க. இதே மாதிரி நாள் ஓடிட்டே இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பண்ண மாறிடுறா. ஸோ பட் அதே ட்ரைனிங்கை தான் மறுபடியும் அவள் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டுட்டு இருக்கா. இப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்பே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் கார்டோட இல்லூசன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வருது. உடனே அவன் டிராகன் கார்டு தான் வந்துட்டாலும் சொல்லிட்டு அவளோட ஸ்வாடை வச்சு ஸ்விங் பண்ணுறா. ஸோ அந்த ஸ்விங்கோட ஸ்பீடை நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவ இன்னும் சின்ன பொண்ணு இல்லை, இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீனை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவ என்ன இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறா, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்டாலே போல அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவள் டோஜுக்கு போயிட்டு இருக்கப்போ டோஜுக்கு வெளியே யாரோ நின்றுட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே போகிறதுக்காக ஹலோ யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே இவளை பார்க்குறான். பார்த்துட்டு ஓ நீ இங்கே இருக்கிற ஆள் தானா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி, நான் தான் நார்த்தன் எம்பரர், நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஏறி சொன்னேன் வழியை விடு, நீ என் வழிக்கு முன்னாடி இருக்க அப்படின்னு சொல்ல, இவளுக்கு என்னடா ஆச்சு, நம்ம வழி தானே கேட்டோம், இவன் ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறா அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறான். அவள் நீ என் வழியில் இருக்க ஒழுங்காக நவுந்துடுது அப்படின்னு சொல்ல, நான் இங்கே இருக்க ஸ்வாட் கார்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பட் இவள் வந்து பார்த்தீங்கன்னா
மதிக்கிற மாதிரியே இல்லை. உடனே ஸ்வாட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் சும்மாலாம் கிடையாதுங்க. அவனும் கையில் ஸ்வாட் வச்சிருக்கான். அவனும் நம்ம ஏரிஸை அட்டாக் பண்ணுறான். ஸோ டிஃபெண்ட் பண்ணுறான். லைக் அவள் தான் முட்டாள்தனமாக அட்டாக் பண்ணுறதுனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றிக்காதாக டிஃபெண்ட் பண்ணுறான். பட் அவனும் நல்லாவே ஃபைட் பண்ணுறான். பட் ஒரு கட்டத்தில் நம்ம ஏரிஸ் ரொம்ப கோவமாக, அதாவது ஒரு மிருகத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். அவளோட ஃபைட்டிங் ஸ்டைலில் எப்பயும் அப்படி தான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஸோ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கப்பே நம்ம கேல் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதாவது நம்ம ஸ்வாட் கார்டு. போது சண்டை போடுறதுலாம் நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் ரொம்ப நாள் ஆச்சு நார்த்தன் எம்பரர், ஆமாங்க ஸ்வாட் கார்டு உங்களே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு நம்ம ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு இருக்கா. ஏன்னா ஃபைட் பண்ணால, ஸோ அதனால கீழே வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து வழி தவறி போயிட்டேன். உள்ளே வர்றான்னு பார்க்குறப்ப இந்த பொண்ணு என்னை திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்பா ரொம்ப ரொம்ப கொடூரமாக அட்டாக் பண்ணுறா. அதாவது ஒரு வைல்டு அனிமல் மாதிரி அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறா. ஓ இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஒரு பைத்தியக்கார நாய் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த நாய் இதுதானா அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்டரில் மென்ஷன் பண்ணீங்களே, அது இவதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வாட் கார்டு கேட்க, நம்ம கேலும் ஆமாம் அது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அவள் ரெண்டு பேர்த்தையும் கண்டுக்காமல் அவன் மட்டுக்கும் அவளோட ரூமுக்குள்ளே போகிறான். ஸோ அப்போ நம்ம எரிஸ் அவளோட ரூம்குள்ளே போக நம்ம கில்கன் கேட்குறா, வந்துட்டியா எரிஸ் அப்படின்னு. பட் நம்ம எரிஸ் எதுவுமே ரிப்ளை பண்ணல. அவள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போனவனே படுத்து தூங்குறா. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து நம்ம ஏரிஸ்க்கு நம்ம கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை எப்படி ஸ்விங் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கானே தவிர, அதை தவிர்த்து வேறு எந்த விதமான டெக்னிக்குமே சொல்லிக் கொடுக்கல. உடனே கில்கனுக்கு கோவம் வருது. நம்ம கேலன் கிட்ட போய் கேட்குறா, எதுக்காக நீ ஏரிஸ்க்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேற, இங்கே வந்து நாங்கள் பல வருஷம் ஆயிடுச்சு, பட் அவள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் ஆஃப் லைட்டுங்கிற ஒரு டெக்னிக்கே அவள் வந்து கற்றுக்கல. ஸோ நீ அவளுக்கு எதுவுமே டீச் பண்ண மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கேல் சொல்கிறான், நான் அவளை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவளுக்கு டீச் பண்ணுறது என்னோட வேலை இல்லை கில்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, எனக்கு புரியல, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, ட்ரெயின் பண்ணுறதுன்னா அப்போ நீங்கள் அவளுக்கு அந்த டெக்னிக் சொல்லி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம கேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கடுப்பாக ஆரம்பிக்கிறான். ஸோ கடுப்பாயிட்டு அவளோட லைக் இந்த மாதிரி ஸ்வாடை நிறுத்திட்டு, ஸோ நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நான் சில தவறுகளை செஞ்சுட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹங்க்ரியான ஒரு டைகர், ஒரு புலிக்குட்டி மாதிரி இருந்த, பட் இப்போ பல்லு பிடுங்கின பூனை மாதிரி ஆகிட்ட. ஸோ இதுக்கான காரணம் என்னோட எஜுகேஷனல் ட்ரைனிங் தான் நினைக்கிறேன். ஸோ நீ முன்னாடியே இருந்த மாதிரி இருந்திருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நீ ஸ்வாட் எம்பரரே ஆகியிருப்ப. பட் இன்னும் நீ உன்னோட ஸ்டில் ரிமென்ஸ் அதே மாதிரி தான் ஸ்வாட் செயின்ட்டாகவே தான் இருக்க. ஸோ ஒன்று மட்டும் நல்லா கற்றுக்கோ. ஸோ அவள் ட்ரெயின் பண்ணுறா அப்படிங்கிறனா அவளை வந்து பார்த்தீங்கன்னா என்னை டிஃபீட் பண்ணுறேன்னா ஈஸியாக அவள் என்னை டிஃபீட் பண்ணிடலாம். பட் அவளோட டார்கெட்டே வேறு. ஸோ அவளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனோட காட். ஸோ ஈவன் என்னால் கூட டிராகன் கார்டை டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்கிறான். ஸோ நம்ம ஸ்வாட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் லார்ட் கூட சண்டை போட்டு தோத்துருக்கான். ஸோ அங்கே வாங்கின தழும்பு தான் என்னோட தழும்பெல்லாம் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் என்னாலே தோக்க முடியல. ஸோ அதனால தான் அவர் ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நீ கவலைப்படாத கில்கேன், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவளை டிராகன் கார்டுக்கு ஈக்குவலான அளவுக்கு நான் அவளை ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல் சொல்கிறான். நம்ம கில்கேனும் ஓகே அப்படிங்கிறான். சரி இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கேட்க, ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் எம்பரர். லைக் அவனோட நார்த்தன் ஒவ்வொரு ஸ்வாடுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் போல். ஸோ ஸ்வாட் கார்டு, நார்த்தன் எம்பரர் கார்டு, வாட்டர் கார்டு, டிராகன் கார்டு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடில் சிறந்தவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்த் எம்பரரில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பீகாக் பிளேடுன்னு சொல்கிறாங்க. இவன் நார்த்தன் ஸ்டைல் ஸ்வாட் டெக்னிக்ல ரொம்ப சிறந்தவன். இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கில்கன் கேட்க, அப்பதான் நம்ம கேல் சொல்றான், ஸோ நம்ம டிராகன் லார்ட் இருக்கல, நம்ம டிராகன் லார்டால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபைட்டிங், அதாவது எல்லா விதமான ஸ்வாட் டெக்னிக்ஸும் அவனுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்க எல்லா ஸ்வாட் டெக்னிக்ஸையும் நம்ம ஏரிஸ் டிஃபீட் பண்ணா மட்டும்தான் டிராகன் கார்டை அவளால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன் எம்பரரான நார்த் ஸ்டைல் கார்டை நான் இங்கே கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேல் சொல்றான். அப்படியே அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஏரிஸும் நம்ம நார்த் எம்பரரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வா உன்னோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்த் எம்பரர் சொல்ல, நம்ம ஏரிஸ் வழக்கம் போல் வேகமாக ஓடி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் ஃபைட் பண்ணுறாங்க. பட் நம்ம நார்த்தன் எம்பரர் ஒரு கட்டத்தில் ரொம்ப பீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அதாவது ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபைட் பண்ணுறான். நம்ம ஏரிஸை நல்லாவே டிஃபீட் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுந்துடுறான். ஸோ விழுந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் என்னால் ரூடிஸ் பக்கத்தில் போய் நிற்க முடியும்னு சொல்ல, ரூடிஸை அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து ஸ்வாட் ஸ்டைலில் நான் யூஸ் பண்ணுவேன், ரூடிஸ் வந்து மேஜிக்கை யூஸ் பண்ணுவான், பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பவர்ஃபுல், அதனால தான் நான் ட்ரைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரிஸ் உடனே அவன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு புது டெக்னிக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வச்சுட்டு வேகமாக போகிறா. ஸோ லைட்னிங் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்களேன், பிளேட் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இவளே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறான். ஸோ இதுதான் அந்த டெக்னிக். இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக்காயிடுறாங்க. பரவாயில்லையே பிளேட் ஆஃப் லைட் டெக்னிக் அவள் கற்றுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்காக, நம்ம ஏரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அவளும் பரவாயில்லையே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சிரிக்கவே ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்படியே அடுத்த எபிசோட் ஆரம்பிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேட்டரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு பையனை பிடிச்சிருக்கு போல. நீனா உனக்கும் யாரையாவது பிடிச்சிருக்குமா? உனக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீனா மேலே ஒரு கண்ணு தான் போல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை அப்படிலாம் எனக்கு கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையே நான் பிளேடுக்காக அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா? ஸோ அப்போ உங்கள்கிட்ட டைமே இல்லை லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களும் கேட்க, நம்ம நீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கத்தில் அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டாபிக் பேசிட்டு இருக்கப்ப இந்த சைடு நம்ம ஏரிஸ் நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ஒரு ஃபைட் முடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஒரு ஆறாலேயே ஃபீல் ஆகுறாங்க எல்லாரும். இவ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் கார்டு கூட ஸ்பேரிங் போட்டு வர போல, அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம நீனா உடனே அவளை மறுபடியும் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படிலாம் இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு பையனும் கிடைக்க மாட்டான், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடக்காது, நீ வந்து கடைசி வரைக்கும் வெர்ஜினாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நீனா வந்து அவளை பார்த்து சொல்ல, உடனே நம்ம ஏரியஸ் அவளை பார்த்து சிரிச்சுட்டு, என்ன சாரி நான் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு நான் விரும்பலை, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜின் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாம் சாக்குறாங்க. என்னது நீ ஒரு வெர்ஜின் இல்லையா? என்ன சொல்கிற? நீ யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ யார் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம ஏரிஸ் சிரிச்சுட்டே சொல்கிற, ரூடிஸ் தான், வேற யார்? ரூடிஸ் ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சன், அவன் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அவன் கூட நான் இருந்திருக்கேன். ஈவன் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரைனிங்கே பண்ணான் என்னோட ஸ்வாட் டெக்னிக்கை. ஸோ ஈவன் அவன் டிராகன் கார்டையே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, டிராகன் கார்டே அடிச்சிருக்கானா? என்னால் நம்பவே முடியல, நீ பொய் சொல்ல அப்படின்னு சொல்ல, நான் பொய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. ரூடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாலுமே ஒரு சிறந்த ஒரு மாஸ்டர் தான். ஸோ அவனுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தூரங்கள் இருந்தது. ஸோ என்னதான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் அவனையே நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரிஸ் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஸோ என்னதான் நம்ம ஏரியஸ் இப்படி சொன்னாலும் நம்ம நீனா மேலே அதை நம்பவே முடியல. இது கண்டிப்பாக நம்ம ஏரியஸோட இமேஜினேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வில்லேஜ்குள்ளே போயிட்டு ரூடஸ் அப்படிங்கிறவனை பற்றி ஒரு அட்வென்ச்சர் இருக்கான், அவனை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக உங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அவனுங்களாம் சொல்கிறாங்க, ரூடஸா? ஆமாம், ரூடஸை தெரியாத அட்வென்ச்சரே இருக்க மாட்டாங்க, அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர். ஈவன் அவனோட 10வது வயசுலேயே அவனுக்கு குவக்ரேம் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேரு பட்டம் கூட கிடைச்சிது அப்படின்னு சொல்ல, உடனே அவன் இன்னொரு ஆளை வச்சு அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பை மாதிரி சொல்லி கேட்க, அவனை பற்றி விசாரிக்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, அவனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஈவன் அவனோட 5வது வயசுலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக்னிக்கை செயின்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம நீனாக்கு ஒரே சாக்கு. என்னடா சொல்கிற? ஒரு வேளை இப்போ ஏரி சொன்னதில் உண்மைதான் போலையே, அவனோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆள் தான் போல, அப்போ நான் அவனை டிஃபீட் பண்ணிட்டா நம்ம ஏரியஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாய்ச்சி தள்ளலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அவன் டிஃபீட் பண்ணி ஆவான் அப்படின்ட்டு நம்ம ரூடஸை டிஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம நீனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூடஸை தேடி போயிட்டு இருக்கா. இது எல்லாமே பாஸ்ட்டில் தான் நடந்து இது எல்லாமே பாஸ்ட்டில் தான் நடந்துகிட்ருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ நம்ம ரூடஸை தேடி அவளோட இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறா. பட் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ரூடஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவன் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர். ஸோ இவனை சேலஞ்ச் பண்ணாங்க, டிஃபீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைட்டில் போகும். ஸோ அதனால ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் அவனை டிஃபீட் பண்ணுறதுக்காக வர, இவங்க என்னம்மா நீ அவனை தான் டிஃபீட் பண்ண வந்திருக்கியா, சரி இந்த லைனில் போய் இல்லை அப்படின்னு சொல்ல, இவன் லைனை பார்க்க ஏகப்பட்ட லைன் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் டெமான் கார்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். இவன் வந்து டெமான்ஸோட கார்டு போல. ஸோ இவனும் நம்ம ரூடஸோட சேலஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். என்னப்பா நீங்கள் எல்லாருமே ரூடஸோட சேலஞ்ச் பண்ண தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா நீ போய் லைனில் நில்லு அப்படின்னு சொல்லி லைனில் நிற்கிறதா, நான் தான் டெமான் கார்டு படிக்கடி, என் பேர் படிக்கடி போல. ஸோ நான் தான் டெமான் கார்டு படிக்கடி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா நீ எவனை வேற இருந்துட்டு போ, நான் ஃபஸ்ட்டு உன்னை டிஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூடஸை டிஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனை அடிக்க ஓட, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஓடுறா. பட் நம்ம டெமான் கார்டு எல்லாத்தையுமே அடித்து போட்டுடுறான். நம்ம நீனா வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் கிடக்கிறா. மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா தெரியுது அந்த இடத்துல நம்ம டீமன் கார்டும் நம்ம ரூடஸும் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த சீசன் 2ல் ஒரு செமையான ஒரு ஃபைட் சீனு. ஸோ டெமான் கார்டு நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், முடிஞ்சா என்னை டிஃபீட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, நம்ம ரூடிஸ் அவனோட பவர்ஃபுல் அட்டாக்கை வச்சு நம்ம டெமான் கார்டு டிஃபீட் பண்ணிடுவோம். ஸோ லைக் 2 பேருமே அவங்களோட பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம ரூடஸ் டிஃபீட் பண்ணால் நம்ம ஏரிஸ் பார்த்துட்டு, ஐயோ ஏன்னா டெமான் கார்டையே ஒரே ஸ்ட்ரைக்கில் அடிச்சிட்டான், இவன் தான் ரூடஸ் போல அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ரூடஸை காமிக்கிறாங்க. பட் இது நம்மளோட பாஸ்டோட ரூடஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவன் வந்து மறுபடியும் அவளோட வீட்டுக்கு போகிறா. அவளோட ஸ்வாடெல்லாம் உடஞ்ச கிடக்கு, ஏன்னா இவன் ஆல்ரெடி டெமான் கார்டுக்கிட்டே டிஃபீட் ஆகிட்டா. ஸோ ஸ்வாடை பார்த்துட்டு இருக்கா, நம்மளோட பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க போலே அப்படின்ட்டு அவளோட டோஜோவுக்கு போக, நம்ம டோஜோவில் நம்ம ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஸோ இவங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணணும்னா நமக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம ஏரிஸ் கூட சேர்ந்து நம்ம மெயினாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா.
இப்படி அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேலோட ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க யார்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் காட் ஸ்டைலோட ஹெட் தான் அந்த ஒரு பாட்டி. அங்க ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்து வாட்டர் காட் ஸ்டைலோட ஹெட்டு. ஸோ அவங்களோட பேர் லியா. பக்கத்துல இருக்கிறது அவங்களோட ஸ்டூடண்ட். ஸோ இவங்க வந்துட்டு, "என்னப்பா ஏதோ ஒரு ஸ்டூடண்ட்ட ட்ரெயின் பண்றதுக்காக வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரிஸும், நம்ம நீனா உள்ள வராங்க. நம்ம ஏரிஸ பார்த்த உடனே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, நம்ம ஏரிஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஒரு ஆறான்னு சொல்ல முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு ஆம் கோல்டு பிளட்டட் அந்த ஒரு லஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நீனாவ பார்த்துட்டு, "ஏன் நீனா உன்னைய பார்த்து ரொம்ப சின்ன வயசுல உன்னைய பார்த்ததுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா பாட்டி சின்ன வயசுல பார்த்தது" அப்படின்னா, "நீ இப்ப தான் டோஜோல நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டா" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஃபாஸ்டஸ்ட் நான் தான். ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட் நான் இல்ல" அப்படின்ட்டு நம்ம ஏரிஸ பார்த்து நம்ம நீனா சொல்றா. ஏன்னா நம்ம ஏரிஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த டோஜோலயே. அதுக்கப்புறம், "ஏய் கொஞ்சமாவது மேனர்ஸ் காமிப்பா" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏரிஸ் உட்கார்றா. உட்காந்துட்டு, "உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டி சொல்றாங்க, "இவ பார்க்கறதுக்கு ரொம்ப மிருகம் மாரியே இருக்கா" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கெல்லாம் வாட்டர் காட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகாது" அப்படின்னு சொல்ல, அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? அப்புறம் எதுக்கு எங்க 2 பேத்தையும் வர சொன்ன?" அப்படின்னு சொல்ல, "நீங்க 2 பேரும் ஏரிஸோட ஆப்போனன்ட்டா இருக்கணும். உங்கள கத்துக் குடுக்கறதுக்காக வர சொல்ல, நீங்க அவளோட ஆப்போனன்ட்டா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றா. உடனே அந்த பாட்டி, "என்னப்பா ஒரு அனிமல் வச்சு என்ன அசாசினேட் பண்ணலான்னு பார்க்குறியா? என்னைய கொல்லலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம "ஏம்மா நீயே இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு இருக்க. உன்ன எதுக்கு நான் கொல்லப் போறேன்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் விளையாட்டுத்தனமா பேசிட்டு, "சரி, சரி. அவ எதுக்காக என் கூட சண்டை போடணும்? என்ன அவளோட கோல்?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சொல்றான், "அவன் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் காடான ஆஸ்ட்ரேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ண போறானாம்" அப்படின்ட்டு. "என்னது டிராகன் கார்ட் கூட அவ ஸ்பேரிங்க்கு போறாளா?" அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி ஒரு ஷாக் ரியாக்ஷன் குடுக்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு கோல். உனக்கு என்ன தோணுது? உன்னால உனக்கு என்ன தோணுது? அவளால வந்து பார்த்தீன்னா, டிராகன் கார்ட டிஃபீட் பண்ண முடியும் நம்புறியா? அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைய விடு. அவளுக்கு அவன் மேல ரொம்பவும் அதிகமான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாட்டியும், சரி, சரி. ஆனா என்னால ஃபைட் பண்ண முடியாது. இவ என்னோட ஸ்டூடண்ட். ஸோ இவள ஃபர்ஸ்ட்டு டிஃபீட் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இவளும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வாட்டர் கிங் இசோல்ட் அப்படின்னு வந்து அவள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது வாட்டர் காடு, வாட்டர் கிங்கு, வாட்டர் செயிண்ட் அந்த மாரி காடு, கிங்கு, செயிண்ட் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வரும் போல. ஸோ லேயரா. அதுக்கப்புறம் இவ வந்து சொல்றா, "நீங்க செயிண்ட் அப்படிங்கிறனால என்ன ஈஸியா தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் உங்ககிட்ட ஈஸியா இருக்க மாட்டேன். நீங்களும் என் கூட ஈஸியா ஃபைட் பண்ணாதீங்க" அப்படின்னு 2 பேருக்குமே சொல்றா. நம்ம நீனாவும், சரி, சரி. ஓகே. நாங்க 2 பேரும் எங்களோட ஃபுல் திறமைய உனக்கு காட்டுவோம்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஏரிஸ் எதுவுமே சொல்லல. ஏன்னா, அவ அதிகமா எதுவுமே பேச மாட்டா. ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா, சைகையிலேயே தான் பேசுவா. அதுக்கப்புறம் ஸ்பேரிங் போடுறாங்க. நம்ம ஏரிஸ் வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இசோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே டிஃபீட் பண்றா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம் ஏரிஸோட அந்த பிளேட் ஆஃப் லைட் பவர் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறப்ப, அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு, அப்படியே வாட்டர் எப்படி அட்டாக் பண்ணுமோ, அதே மாரி அப்படியே வாட்டர் மாரியே நம்ம ஏரிஸ வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணி தோற்கடிச்சிடுறா. நம்ம இசோல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீனாக்கும், இசோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேரிங் நடக்குது. ஸோ இந்த ஸ்பேரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம இசோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீனா வந்து தோற்கடிச்சிடுறா. அவளோட பிளேட் ஆஃப் லைட்ட வச்சு. ஸோ அதே பிளேட் ஆஃப் லைட்ட தான் நம்ம ஏரிஸும் யூஸ் பண்ணா. பட் அவளால டிஃபீட் பண்ண முடியல. பட் இவளால டிஃபீட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்க நடந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு அந்த பாட்டி சொல்றாங்க, "பரவால்ல 3 பேரும் நல்லா தான் ஃபைட் பண்றாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இன்னும் கொஞ்ச நாள் ஃபைட் பண்ணாங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டெவலப் ஆவாங்க" அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, நம்ம கேலும், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். "இன்னையிலிருந்து நீங்க மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈவினிங் 3 பேருமே ஸ்பேரிங் போடுங்க. அப்பதான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டெக்னிக் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுட்டு உங்களால டெவலப் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் அதே மாரி ஃபைட் நடக்குது. அதே மாரி நம்ம ஏரிஸ டிஃபீட் பண்ணா, இந்த சைடு இவ நம்ம ஏரிஸ டிஃபீட் பண்றா. அந்த சைடு நம்ம நீனா வந்து இவள டிஃபீட் பண்றா. ஸோ இதே மாரி ரொட்டேஷனா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம இசோல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா, "எங்க ஊர்ல நாங்க எப்பயுமே ஸ்பேரிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம், யார் டிஃபீட் ஆனாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதனால டிஃபீட் ஆனாங்க அப்படிங்கிறத நாங்க 3 பேருமே ஷேர் பண்ணிக்குவோம்" அப்படின்னு சொல்ல, அவங்க 3 பேருமே சரி நாமளும் அதே மாரி டெக்னிக்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. நம்ம ஏரிஸும் ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, "உன்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு. ஸோ அத வந்து எங்க வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்றவங்களால ஈஸியா கணிக்க முடியும். ஸோ அதை கணிக்கிறனால தான் உன்னைய நாங்க ஈஸியா டிஃபீட் பண்ணிர்றோம். நீ எங்க இருந்து அட்டாக் பண்ணுவ அப்படிங்கிறது எங்களுக்கு ஈஸியா தெரியுது" அப்படின்னு நம்ம ஏரிஸ் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஏரிஸும், "ஓ! அப்படியா? சரி நான் அத எப்படி சரி பண்றதுங்கிறத பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கோட் மாரி இருக்கு. அந்த கோட்ட என்ன கோட்? அது ஏன் எல்லா செயிண்ட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஏரிஸ். அப்பதான் சொல்றா நம்ம நீனா, "அதுவா? அது வந்து யாரெல்லாம் ஸ்வாட் செயிண்ட்டோ அவங்கலாம் இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகத்த டிஃபீட் பண்ணி அந்த மிருகத்தோட தோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோட்டா பண்ணி போட்டுப்பாங்க. ஸோ அவங்களோட டைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபர் பண்றதுக்காக" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இவங்க 3 பேருமே அந்த ஒரு மிருகத்த வேட்டையாட போறாங்க. ஏன்னா நம்ம ஏரிஸ்க்கு அந்த ஒரு கோட் தேவை.
அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபயரை பற்றி வச்சா தான் மிருகம் வரும் அப்படின்னு நம்ம நீனா சொல்ல, அவள் ஃபயரை பற்றலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவளால் ஃபயரை பற்ற வைக்க முடியல. உடனே நம்ம ஏரிஸ் வந்து அவளோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபயர் பாலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறான். இவளால் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கும் பண்ண முடியும் போல். அதை பார்த்துட்டு 2 பேருமே சாக்குறாங்க. என்னப்பா உன்னால் மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், படிக்க முடியும், எழுத முடியும். நானும் ரூடிஸும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஈவன் எனக்கு மேஜிக்கை சொல்லி கொடுத்தது யூரிஸ் தான், சாரி ரூடஸ் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, அவளோட மனசு ரொம்ப சாந்தமாக வருது. 2 பேருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மிருகங்கள் வருது. அந்த மிருகத்தை கூட நம்ம ஏரிஸ் ஃபைட் பண்ணிவிட்டு, ஏரிஸ் மட்டும் இல்லை மற்ற 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைட் பண்ணிவிட்டு அந்த மிருகத்தை எல்லாத்தையும் கொன்னுட்டு அதோட தோலை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம அதை வச்சு தான் அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோட்டை எடுத்துட்டு நம்ம ஏரிஸ் போயிட்டு இருக்கா. பரவாயில்ல இன்னைக்கான நாள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம நம்ம டோஜோக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம யுசோல் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம நீனா நம்ம ஏரிஸை பார்த்துட்டு, நீ நில்லு, உன்னோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீ முதல்ல போய் குளி, உன் மேலே இருந்து செமையா நாத்தடிக்குது, ஒழுங்காக குளிச்சுட்டு ஒழுங்காக சாப்பிடு, நல்லா படுத்து தூங்கு, நீ தூங்கிட்டு இருக்கப்ப நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னிய அந்த ரூடஸ், அவனை பற்றி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம நீனா சொல்ல, ஏன் நான் ரூடஸை பற்றி நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏரிஸ் கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் நம்ம நீனா சொல்கிறா, நீ எப்போல்லாம் அவனை பற்றி நினச்சிக்கிறியோ அப்போல்லாம் உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு மர்டரஸ் இன்டென்ட், அதாவது கொல்லணும் அப்படிங்கிற வெறி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ உன்னோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பீப்புளோட முகமாக மாறுது. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஏரிஸாக அவளை மூந்து பார்க்குறா. செமையாக நாத்தடிக்குது போல், ஐயா ஆமாம் நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குளிச்சுட்டு ஸ்பேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா நம்ம ஏரிஸ். அடுத்த நாள் ஸ்பேரிங்கில் நம்ம ஏரிஸ் அதே மாதிரி தான் ரொம்ப கோவமாக இருக்கா. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ ஃபைட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிஸ் சிரிக்கிறா. ஸோ அந்த ஒரு செகண்ட் நம்ம ரூடஸை பற்றி நினச்சிருப்பா போல். ஸோ அப்போ அவளோட மர்டரஸ் இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது, அதாவது கொல்லுங்கிற வெறி போயிடுது. போன அந்த ஒரு செகண்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏரிஸ் வந்து நம்ம யூசோலை டிஃபீட் பண்ணிடுறோம். ஸோ ஏன்னா வாட்டர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மர்டர்ஸ் இன்டென்ட்டை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டே பண்ணுவாங்க. பட் அந்த இன்டென்ட் போனனால நம்ம ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம யூசோலை டிஃபீட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக அவளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல், அப்புறம் நம்ம நார்த்தன் எம்பரர், அப்புறம் நம்ம வாட்டர் ஸ்டைல் கால் 3 பேருமே பார்த்துட்டு, பரவாயில்லையே 3 பேரும் நல்லாவே டெவலப் ஆயிருக்காங்க, 3 பேரும் ஒருத்தருக்கு சலைச்சவங்க இல்லை போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கில்கைனும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறா. ஏன்னா நம்ம ஏரிஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஏரிஸ் முன்னே இருந்த மாதிரி ஒரு ரொம்ப கோபமாக பேசாமல் 3 பேர் கூடயும் நல்லா சாந்தமாக பேசுகிறா. சரி நம்ம நாளைக்கு இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிஸ் கிளம்புறா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான சீன்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் 2 எபிசோடுங்கிறதுனால எல்லாத்தையுமே கரெக்டாக லைக் காமிக்க முடியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேறு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் அதை திருத்திக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்கி பேசுகிறேன். அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக எடிட் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால சரியாக எடிட் பண்ண முடியல. ஸோ காலேஜுக்கும் போகணும், ஸோ இந்த மாதிரி டப் பண்ணி போடணும் அப்படிங்கிறனால சரியாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் நிறையா எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு டீமான்ஸ் ஆஃப் சேடர் எல்லாம் போடணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டார்ச் அப்படிங்கிற ஒரு புது அனிம் பற்றி போடலான் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். போக போக நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிஸ்டேக்ஸ்லாம் திருத்திக்கிறேன். அண்ட் இதுவரையும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி, ஐ அம் சைனிங் ஆஃப் காய்ஸ் அண்ட் டாடா பாய்.